ஹலோ ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ரியலிஸ்டிக் ஹேர் ட்ராயிங் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து ஹெச்பி பென்சில் வச்சு போட்டுக்கிறோம். ஹெச்பி பென்சில் வச்சு எதுக்கு போட்டுக்கிறோம்னா, டார்க்கான பென்சில் வச்சு அவுட்லைன் போட முடியாது. ஹெச்பி பென்சில் வச்சு போட்டால் அது மெல்லிஸான பென்சில், அதனால் எரேஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், தப்பானால் கூட. அதனால் கரெக்டாக போடுறதுக்கு வந்து அவுட்லைன் எப்போதுமே ஹெச்பி பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது கிரேடு கம்மியாக உள்ளது. கரெக்டாக போட்டுக்கணும். அந்த அவுட்லைனை பார்த்து நம்ம அது தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அது கரெக்டாக போட்டுக்கணும். அவுட்லைன் மேக்ஸிமம் முடிச்சிட்டிங்கனாலே ட்ராயிங்கோட 80% ட்ராயிங் அதுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற டீட்டெயிலிங் வந்து அதோட ரியலிஸ்டிக் கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து ஹெச்பி பென்சில் வச்சு யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக் போடுறோம். லெஃப்டோட எட்ஜை நம்ம பயன்படுத்தி ஒன்றோட ஒன்றா ஜாயிண்ட் அடித்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடுறோம் மெல்லிஸாக. அதோட பாயிண்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் சைட் பாயிண்ட் பண்ணி அதை நம்ம கீழே இழுக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பண்ண ஸ்ட்ரோக்ஸ் மாதிரியே நம்ம ரைட் சைட்லேயும் பண்ணுறோம். சேம் டு சேம் பண்ணுறோம். அங்கேயும் ப்ரெஷர் வந்து குட்டிடக்கூடாது. பென்சிலை வந்து ஒரே ஹோல்டில் தான் பிடிக்கணும். ஸ்ட்ரோக்ஸ் ஒரே மாதிரி விழுகிற மாதிரி தான் பண்ணணும். அந்த முடியோட வகுடு எப்படி இருக்குமோ அதை மெயின் பண்ணி தான் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்கணும். நேர் லைனாக இழுத்துறக்கூடாது. சைடாக ஜாயின் பண்ணி தான் இழுக்கணும். ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கீழேருந்து நம்ம இப்போ ஸ்ட்ரோக்ஸ் நம்ம பண்ணுறோம். டார்க்காக ஒரே சைடில் மேலேருந்து கோடை போடக்கூடாது. கீழேருந்து அப்படி போட்டால் தான் நம்ம அந்த வேவ்லேருந்து முடியோட அந்த வேவை வந்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி முடிவு ஹேரோட இது வந்து கொண்டு வர முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹெச்பி பென்சில் வச்சு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அது எதுலேயும் பட்டையை போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம பின்னல்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். பின்னல்லையும் லைன் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் தான் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வந்து இணைக்கணும். ஒரே கோடை வந்து இணைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து ஒரு லைட்டாக இன்னொரு டார்க்காக கொடுக்கணும். அப்படி டார்க் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் எப்படி நம்ம போட்டிருக்கோன்றது தெரியும். அடுத்த லேயர் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி அவுட்லைன் வந்து டார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து 4B பென்சில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேமாக 2B பென்சிலில் எப்படி நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் போட்டிங்களோ அதே மாதிரி அதுக்கு மேலேயே 4B பென்சில் வச்சு நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடுறோம். மேலேயே போடணும், வேறு ஒன்றுமே இல்லை, மேலேயே தான் போடணும். ஏன்னா மேலே இது செகண்ட் லேயர் நம்ம போடும்போது வந்து அதோட ஹேரோட ரியலிஸ்டிக் அந்த கிளியர்னஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிடும். அதனால தான் 4B வச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஹெச்பியில் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்ஸ் இதுலேயும் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 4B பென்சில் வச்சு மேலே லேயர் போட்டதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட்லேருந்து நம்ம கீழேருந்து அந்த வேவை வந்து கனெக்ட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் நேரு டு நேராக வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணால் நம்மளோட அந்த ஹேரோட அந்த வகுடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிளியராக கிடைக்காது. அதனால தான் நான் மேலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து போட்டு ரெண்டையும் கோடு மூலமாக இணைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இணைக்கிறது மூலமாக அந்த வேவ் லென்த் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஹேரோட வேவ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இணைஞ்சிடும். ரியலிஸ்டிக் ஹேர் மாதிரியே வந்துடும். அதுக்காக தான் நான் மேலேயும் கீழேயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பின்னல்லையும் கூட நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போட்டு முடித்ததுக்கப்புறம் பின்னல் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி வந்து அந்த அவுட்லைனில் வந்து நம்ம வந்து டார்க் பண்ணுறோம். அப்படி டார்க் பண்ணுறது மூலமாக இன்னும் உங்களுக்கு கிளியாரிட்டி கிடச்சிரும் நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போடுறோம். அடுத்து நம்ம எம்டி பெண்ணை வச்சு நம்ம போடுறோம். எம்டி பெண்ணை வச்சு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, லைன் போட்டோம்னா அந்த எம்டி பென்னிலேருந்து ஒரு கோடு போடுறோம். கோடு போடுறது வந்து ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பை வந்து நம்ம எது ஃபில் பண்ணாலும், எந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஃபில் பண்ணாலும் அது ஃபில் ஆகாது. ஸோ அதனால தான் அது நமக்கு ரியலிஸ்டிக் ஹேரோட திக்னஸை கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த தேர்ட் லேயர் வந்து இப்போ எம்டி பென் வச்சு கொடுத்துருக்கோம். சேம் டு சேம் ஹெச்பி 4B எப்படி நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் போட்டிங்களோ அந்த ஸ்ட்ரோக்ஸ் மேலேயே இந்த பெண்ணை வச்சு யூஸ் பண்ணுறீங்க. லைட்டாக ப்ரெஷர் பண்ணி, ஓவராக ப்ரெஷர் பண்ணால் பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ப்ரெஷர் பண்ணுறீங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஹேர் ட்ராயிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த பின்னலோட ஜாயிண்ட்டில் வந்து ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து டார்க் பண்ணுறோம். அப்படி டார்க்காக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேடோஸ் வந்து கிளியராக தெரியும். ரியலிஸ்டிக்கும் நல்லா வரும். அதனால தான் ஜாயிண்ட்டில் மட்டும் நம்ம இப்போ பென்சிலை வச்சு ஸ்ட்ரோக்ஸ் போடுறோம். இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அழுத்தி போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொலாப்ஸ் ஆகாது, ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பென்சில் எரேசரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைலைட்ஸ் நடுவில் மட்டும் நம்ம ஹைலைட்ஸ் போடுற மாதிரி லைட்டாக பென்சில் அதே ஸ்ட்ரோக்ஸ் மெத்தட்ஸ்லேயே ஸ்ட்ரோக்ஸ் போட்டுருங்க. இதெல்லாம் பென்சில் எரேசர் ஆகாது. அது எரேசர் ஆகாது. அந்த லைனை மட்டும் லைட்டாக நம்ம லைட்டிங் கொண்டு வர்ற மாதிரி ஒரு டெக்னிக் இது. ஸோ அந்த சென்டரில் உள்ள அந்த வளைவில் மட்டும் நம்ம இப்போ அந்த பென்சில் எரேசரை வச்சு லைட்டாக நம்ம போடுறோம். லைட்டாக போட்டுக்கிட்டோம்னா இப்போ நம்ம பிளெண்டும் பண்ணல, எதுவும் பண்ணலை. பிளெண்ட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ பிளெண்ட் பண்ண வேண்டாம். இதே நம்மளுக்கு ரியலிஸ்டிக் மாதிரி தான் தேவைப்பட்ட இது கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அதனால் ஸோ பிளெண்ட் பண்ணலை. நம்ம ஹைலைட்ஸ்க்காக வந்து நம்ம இப்போ பென்சில் எரேசர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணும்போது அதே ஸ்ட்ரோக்ஸ் மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க பென்சில் எரேசரை. பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சார்கோலை வந்து மறுபடியும் சார்கோல் பென்சில் வந்து அகெயின்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நம்ம எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எட்ஜஸ் வந்து நம்ம இன்னும் டார்க்காக காமிச்சா தான் இன்னும் ரியலிஸ்டிக்காக வரும். ஸோ எட்ஜஸையும் ஜாயிண்ட்டை மட்டும் நம்ம இப்போது டார்க்காக நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி நம்ம பண்ணுறோம். பென்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். சார்கோல் கொஞ்சம் டார்க்கான பென்சில். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம சார்கோல் யூஸ் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்டும் அந்த எட்ஜஸும் வந்து நல்லா டார்க்காக தெரியும் போது ரியலிஸ்டிக் அந்த ஹைலைட்ஸ் கொடுத்ததுக்கும் நம்ம இப்போ டார்க் பண்ணுறதுக்கும் இன்னும் தத்ரூபமாக நம்மளுக்கு காமிக்கும். நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம தத்ரூபமாக வந்துக்கிட்டு இருக்குது ஹேர். நம்ம ஹேர் நல்லாவே வந்திருக்கு இன்றைக்கி. இப்படி தான் லேயர் பை லேயராக நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும். எடுத்தோடனே டார்க் கொடுத்தோம்னா அது வராது, சக்ஸஸ் ஆகாது. இப்போ நம்ம ஹெச்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது லாஸ்ட்டு டார்க் கொடுக்குறது சார்கோலை வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ரியலிஸ்டிக் ஹேர் வந்து வருது. எட்ஜையும் ஜாயிண்ட்டையும் வந்து நம்ம டார்க்னஸ் கொடுக்கணும் நல்லா. அப்படி டார்க்னஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் வந்து வரும். நீங்கள் பார்க்குறீங்க அந்த எம்டி பென் யூஸ் பண்ணதுக்கு ஒரு நல்ல யூஸ் கிடச்சிருக்குன்றதை பார்க்குறீங்க நீங்கள். அந்த இடம் ஃபில்லே ஆகலை. எவ்வளோ நம்ம டார்க் பண்ணாலும் அந்த இடம் ஃபில் ஆகாது. தின்னாக லைன் மாதிரி ஒரிஜினல் ஹேர் மாதிரி வரும். அதுக்கு தான் அந்த எம்டி பென் நம்ம யூஸ் பண்ணது. நம்ம டார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி இன்னும் நம்ம ஜாயிண்ட்டை வந்து நம்ம டார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜாயிண்ட்டோட லைன் வந்து நம்ம டார்க் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் டார்க் கிடைக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு. ரியலிஸ்டிக் ஹேர் வந்துருச்சு. தேங்க்யூ.